வணக்கம் சகோதரிகளே. இன்றைய வீடியோ பல பெண்களின் மனசுக்குள் மறைத்து வைக்கப்பட்ட ஒரு வலிய பற்றி. வெளியில் எல்லாருக்கும் சிரிச்சு பேசுற ஒரு பெண், ஆனா இரவு வீட்டுக்குள் மட்டும் அழுது தூங்குற ஒரு பெண். கணவர் குடிச்சிட்டு வந்து சண்டை போடுறாரு. இந்த ஒரு சென்டென்ஸ்குள்ள எவ்வளவு கண்ணீர் இருக்குன்னு அந்த பெண்ணுக்கு தான் தெரியும். குடும்பத்துக்காக, குழந்தைகளுக்காக, சமூகத்துக்காக பல பெண்கள் அமைதியா எல்லாத்தையும் தாங்கிட்டு இருக்காங்க. இன்று நான் உங்களுக்கு சொல்ல வர்றது, நீங்க பலவீனமான பெண் இல்ல. உங்க வாழ்க்கை இன்னும் முடியல. உங்க சந்தோஷம் இன்னும் போய்விடல. இந்த 25 மினிட்ஸ் ஸ்பீச் உங்கள மனசுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்க போகுது. வாழ்க்கையை கெடுப்பது குடியில்ல, கட்டுப்பாடில்லாத மனசு. ஒரு மனிதன் குடிப்பதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஸ்ட்ரெஸ், ஃப்ரெண்ட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ், ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம்ஸ், மென்டல் ப்ரெஷர். ஆனா அதனால வீட்ல இருக்கிற பெண்ணை காயப்படுத்த எந்த உரிமையும் கிடையாது. குடிச்சிட்டு வந்து கத்துறது, திட்டுறது, அடிக்கிறது, மனச உடைக்கிறது, இது லவ் கிடையாது. ஒரு பெண் தினமும் பயந்து வாழக்கூடாது. வீட்டு கதவு திறக்கும் சத்தம் கேட்டாலே இன்று என்ன பிரச்சனை வருமோ என்று நடுங்கக்கூடாது. நீங்க ஒரு மனிதர். உங்களுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கு. உங்களுக்கும் பீஸ் தேவை. முதலில் உங்களை நீங்களே குறை சொல்லாதீர்கள். பல பெண்கள் என்ன நினைப்பாங்க தெரியுமா? என்னாலதான் இப்படி ஆகுது, நான் நல்லா இருந்தா அவர் மாறிடுவாரு. இல்லை சகோதரிகளே, எல்லா பிரச்சனைக்கும் நீங்க காரணம் கிடையாது. ஒரு மனிதரின் பழக்கத்தை மாற்றுவது முழுக்க முழுக்க உங்கள் கையில் இல்லை. நீங்க முயற்சி செய்யலாம், சப்போர்ட் பண்ணலாம், ஆனா உங்க செல்ஃப் ரெஸ்பெக்டை இழக்கக்கூடாது. அமைதியா அழுதுட்டு இருக்காதீங்க. பல பெண்கள் இரவு முழுக்க அழுவாங்க, ஆனா காலையில எதுவும் நடக்காத மாதிரி நடிப்பாங்க. இந்த ஆக்டிங் ரொம்ப கஷ்டம். ஒரு நாள் மனசு உடைந்து போயிடும். அதனால உங்க ஃபீலிங்ஸை உள்ளே பூட்டி வைக்காதீங்க. நம்பிக்கையான ஒருவரிடம் பேசுங்கள். உங்க அம்மா, அக்கா, நண்பி அல்லது கவுன்சிலர். பேசுறது வீக்னஸ் கிடையாது, அது ஹீலிங்கின் ஆரம்பம். குழந்தைகளுக்காக எல்லாத்தையும் டாலரேட் பண்ண வேண்டாம். குழந்தைகளுக்காக நான் தாங்குறேன். இந்த டயலாக் நிறைய பெண்கள் சொல்வாங்க. ஆனா குழந்தைகள் தினமும் சண்டை பார்த்து வளர்ந்தா அவர்களோட மனசு பாதிக்கப்படும். ஒரு வீட்டில் தினமும் பயம் இருந்தா அது குழந்தைகளின் ஃபியூச்சரையும் பாதிக்கும். அதனால குழந்தைகளுக்காக ஸ்ட்ராங் ஆகுங்கள். அழுதுட்டு வாழாதீர்கள். உங்க மதிப்பை மறந்துடாதீங்க. ஒரு மனிதன் கோபத்தில் ஏதாவது சொல்லிட்டார்னு அதனால உங்க வேல்யூ குறையாது. நீ யூஸ்லெஸ், உன்னால எதுவும் ஆகாது, இப்படி யாராவது சொன்னாலும் அது உண்மையாகிடாது. நீங்க ஒரு பவர்ஃபுல் வுமன். ஒரு குடும்பத்தை காப்பாற்ற சக்தி உங்ககிட்ட இருக்கு. அதே நேரத்தில் உங்களை காப்பாற்றிக் கொள்ளும் உரிமையும் உங்களுக்கு இருக்கு. ஒரு பெண்ணின் அமைதி மிகவும் முக்கியம். வீட்டில் பணம் இருக்கலாம், சொத்து இருக்கலாம், ஆனா ஒரு பெண்ணின் மன அமைதி இல்லனா அந்த வீடு நரகமா மாறிடும். தினமும் பயம், தினமும் கண்ணீர், தினமும் ஹியூமிலியேஷன், இது வாழ்க்கை கிடையாது. வாழ்க்கைனா நிம்மதி, அன்பு, மரியாதை, இதெல்லாம் இருக்கணும். அவர் மாற வாய்ப்பிருக்கு, ஆனால் முதலில் அவர் உணரணும். சில ஆண்கள் ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு ரியலைஸ் பண்ணுவாங்க, நான் என் ஃபேமிலிய ஹர்ட் பண்ணிட்டேன். அந்த ரியலைசேஷன் வரணும். அதற்காக காமா பேச வேண்டிய நேரமும் வரும். ஒரு நாள் அமைதியா சொல்லுங்க, நாங்க உங்களை விருக்கல, ஆனா இந்த பழக்கம் எங்களை காயப்படுத்துது. சில நேரங்களில் சாஃப்ட் வேர்ட்ஸ் கூட பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். ஆனா வயலன்ஸை ஒருபோதும் நார்மல் ஆக்காதீங்க. இது மிகவும் முக்கியம். தினமும் அடிக்கிறது, த்ரெட் பண்ணுறது டேஞ்சரஸ் பிஹேவியர். இது சீரியஸ் மேட்டர். அதை சரியாகிடும் என்று இக்னோர் பண்ணாதீங்க. உங்க சேஃப்டி ஃபர்ஸ்ட். தேவைப்பட்டா ஹெல்ப் கேளுங்கள், ஃபேமிலி சப்போர்ட் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு பெண்ணின் உயிரும் மனசும் மிகவும் வேல்யூபிள். உங்களை நீங்களே பில்ட் பண்ண ஆரம்பிங்க. சகோதரிகளே, உங்க வாழ்க்கைய முழுக்க ஒரே மனிதரின் பிஹேவியருக்கு டிபெண்ட் பண்ணாதீங்க. உங்க ஹெல்த்தை கவனிங்க, உங்க டேலண்ட்டை வளர்த்துக்கோங்க, சின்ன இன்கம் ஸ்டார்ட் பண்ணுங்க, செல்ஃப் கான்ஃபிடன்ஸை பில்ட் பண்ணுங்க. ஒரு பெண் தினமும் அழுதுகிட்டு இருந்தாங்க. கணவர் குடிச்சிட்டு வந்து சண்டை. ஒரு நாள் அந்த பெண்ணோட குழந்தை கேட்டுச்சான்.
அம்மா, நீ ஏன் எப்பவும் அழுற? அந்த ஒரு கொஸ்டின் அவங்கள மாத்துச்சு. அந்த நாள் முதல் அவங்க ஸ்லோலி ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிச்சாங்க. பிரேயர், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், பாசிட்டிவ் திங்கிங், கொஞ்சம் கொஞ்சமா லைஃப் மாற ஆரம்பிச்சது. இன்று அந்த சேம் வுமன் மற்ற பெண்களுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கறாங்க. பவர்ஃபுல் மோட்டிவேஷன். நினைவில் வைங்க, நீங்க ஒன்னும் பலவீனமான பெண் இல்ல. நீங்க நிறைய தாங்குனதால நீங்க வீக் ஆக மாட்டீங்க. ஆக்சுவலி அதுதான் உங்க ஸ்ட்ரென்த். ஆனா இனிமேல் அழுதுகிட்டு மட்டும் இருக்காதீங்க. உங்க வாழ்க்கைக்கு வேல்யூ கொடுங்க. கடவுள் உங்களை கஷ்டப்பட மட்டும் கிரியேட் பண்ணல, நீங்களும் சந்தோஷமா வாழ டிசர்வ் பண்றீங்க. எண்டிங் மெசேஜ். இந்த ஸ்பீச் உங்க மனசுக்கு கொஞ்சமாவது ஸ்ட்ரென்த் கொடுத்திருந்தா இந்த வீடியோவை இன்னொரு பெண்ணுக்கு ஷேர் பண்ணுங்க. யாரோ ஒருத்தி இந்த வீடியோ பார்த்து லைஃப்ல ஸ்ட்ராங் ஆகலாம். நீங்க தனியா இல்ல சகோதரிகளே. ஸ்டே ஸ்ட்ராங், ஸ்டே பாசிட்டிவ். ஒரு நாள் உங்க வாழ்க்கையும் அழகாக மாறும். ஸ்டே ஸ்ட்ராங். இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா திருமதி டாக்ஸ் சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் சூப்பரான வீடியோஸோட நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.